ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் நம்ம சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இந்த தை மாதம் முடியறதுக்குள்ள உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் அனைத்தும் தடை இல்லாமல் நடக்கும். அது என்ன தீபம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதாங்க மாவிளக்கு தீபம். இந்த மாவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறதுனால நம்மளுடைய குலதெய்வத்தின் அருளாசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இது வழக்கம் இருக்கிறவங்க தான் இதை செய்கிற பழக்கம் பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு வருவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் இந்த பழக்கம் இருக்குது, நாங்கள் செய்யலாம், நீங்களாம் யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் காதிலே வாங்காதுங்க. நீங்களும் பயப்படவே வேண்டாங்க. எனக்கு இந்த மாவிளக்கு ஒரு வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க, கை குழந்தைங்க இருக்காங்க, இல்லை திருமணத்துக்கு பிள்ளைங்க இருக்காங்க, வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த மாதிரி மாவிளக்கு போட்டு வேண்டிக்கோங்க. கூடிய சீக்கிரமே ஒரு சுபகாரியம் உங்கள் வீட்டில் தடை இல்லாமல் நடக்குங்க. இது இப்போ வந்த பழக்கம் கிடையாதுங்க. காலங்காலமாக நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் அதை கைவிட்டுட்டாங்க. அதனால் அது நிறைய பேருக்கு தெரியாமையே போயிடுச்சு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இன்னும் தை மாதம் முடியறதுக்கு 3 நாள் தான் இருக்குது, சனி, ஞாயிறு, திங்கள். நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணலாம். ரொம்ப பெரிய விஷயமே கிடையாதுங்க. வெறும் அரிசி, வெல்லம், ஏலக்காய் போடுறதுனா போட்டுக்கோங்க, இல்லைனா சுக்கு, அவ்வளோதாங்க. இது அம்மனுக்காக போடுறோம் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக பானகம், நீர்மோர், இளநீர்லாம் வச்சு வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் வச்சு நிவேதனம் பண்ணணுங்க. எப்படி மாவிளக்கு மாவு தயாரிக்கிறது, அதனுடைய நன்மைகள், இது மாதிரி எல்லா விஷயமே ஒரு டீட்டெயில் வீடியோவாக நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. அதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய குலதெய்வ கோயில் உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அங்கே போய் போட்டு வழிபாடு பண்ணுங்க. இல்லைனா பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோவில் இருக்குது, அங்கே போய் போடுறதா இருந்தாலும் தாராளமாக போடுங்க. அப்படி எதுவுமே வேணாம், நான் வீட்டிலே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே போடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ உங்கள் வீட்டில் திருமணத்துக்காக பெண்ணோ பையனோ இருக்காங்க அப்படின்னாக்கா அடுத்த ஆண்டு தை மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல வரன் அமைஞ்சிரும், திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிச்சிடும். இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இது யாருமே ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டாங்கங்க. அதனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றுறது மூலமாக உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளாசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரிங்க, நிச்சயமாக அவங்களோட அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். கூடிய சீக்கிரமே உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடைபெறும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.